بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே ஈமானுடைய சிறப்பு என்கின்ற வகையிலே ஈமான் கொண்ட ஒரு ஏழையின் சிறப்பை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மனிதர்கள் செய்யக்கூடிய சில மாறுபட்ட செயல்களின் காரணமாக அந்த ஈமானை தொலைத்துவிடக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் மனிதனின் வாழ்வில் உருவாகிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய சில செய்திகளை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அதில் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்கின்ற 100வது அத்தியாயம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சாட்சிப்படுத்துகிறான். இப்போ மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது, எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் தன் அடியான் தன்னிடம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை தெளிவுபடுத்துகிறான் திருமறை குர்ஆனிலே. நபிகளாருடைய வாழ்க்கையிலும் அப்படி தனக்கு தேவைகளை இறைவனிடம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை சக மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தான். இப்படி எல்லாம் பார்த்தாலும் கூட சில நேரங்களில் படைத்த இறைவனிடம் கேட்பதை இந்த சமுதாயம் மறந்து விடுகிறது. அதை கேட்பதின் தன்மையை மறந்துவிட்டு வேறு ஏதேனும் ஒரு தன்மையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்து விடுகிறார்கள். தனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அமைதியை தேவை என்று சொன்னாலும் கூடி அந்த அமைதியை தேடுவதற்கான வழியை இறைவனிடம் தேடிக்கொள்ளாமல் அப்படியே மாற்றமாக போதையின் பாதையில் செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்று இந்த சமுதாயத்தில் பார்த்தால், இன்று நம்ம ஊடகங்களை திருப்பி பார்த்தாலே என்ன தோணுகிறது என்று சொன்னால், போதை பல்கி பெருகிவிட்டதே, மக்களிடம் இது சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிறதே என்பதை கண்டாலே உணர முடிகிறது. ஒரு காலத்திலே இந்த தவறுகள் எல்லாம் செய்ய அச்சப்பட்டவர்கள், மறைவான நிலையில் இந்த தவறுகளை செய்தவர்கள் இன்று இந்த தவறுகளை பொதுப்படையாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பொது வழிகளில் அவர்களுடைய தவறுகள் போதையின் பாதையில் செல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அச்சம் என்பது, அந்த கூச்சத்தன்மை என்பது, அதன் மேல் இருந்த பற்றற்ற நிலை இன்று பற்றுடையதாக மாறி சென்று இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய கலாச்சார மாற்றத்தை இது குறிக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார மாற்றம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே இந்த போதை என்பது ஒரு அத்தியாவசியமாகிவிட்டது. ஒரு காலகட்டத்திலே இது மறைவாக இருந்தது கூட, சில புனித இடங்களில் கூட போதையின் புழக்கத்தை நாம் பார்க்கலாம். இது எங்களுக்கு புனிதமான இடம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த போதை ஒரு குற்றமே கிடையாதே, இதுல என்ன தவறு இருக்கு என்று சொல்லி அந்த புனிதமான இடத்திலும் கூட அவர்கள் தவறு செய்யக்கூடிய பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். அப்போ அதை பற்றி ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் யமன் நாட்டில் உள்ள ஜெய்ஷான் என்னும் இடத்திலிருந்து வந்து தம் நாட்டின் சோளத்திலிருந்து எடுப்பாங்களே, அந்த சோளத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பானத்தை பற்றி கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுல போதை கலந்திருக்கிறதா, அது போதையுடையதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதில் போதையுடையதாக தான் இருக்கிறது என்ற அந்த பானத்தை பற்றி அந்த நபர் சொல்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திதான், போதை அளிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும். நீங்க போதை அளிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாலே அது ஒவ்வொன்றுமே தடை செய்யப்பட்டதாகவும், இவ்வுலகில் போதைப் பொருட்களை உட்கொள்பவருக்கு மறுமையில் தீனத்துல் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என அல்லாஹ் உறுதிமொழி எடுத்துள்ளான். இது நான் ஒரு சாதாரண மனிதன் எடுத்த உறுதிமொழி கிடையாது, அல்லாஹ் எடுத்த உறுதிமொழி. எப்பேற்பட்டதா இருக்கும் பாருங்க. அந்த தீனத்துல் கபாலை நான் நிச்சயமாக புகட்டுவேன் என்று சொல்றான். சரி, அப்ப இப்ப தீனத்துல் கபால்னா என்னன்னு தெரியாது. உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தீனத்துல் கபால் என்றால் கபால் என்பது என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகளின் வியர்வை அல்லது நரகவாசிகளின் சீல் என்று பதிலளித்தார்கள். இது முஸ்லீம்ல 4075 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நல்லா பாருங்க, நரகவாசியின் வியர்வை அல்லது நரகவாசியின் சீல், இது எது எடுத்தாலும் என்னது, ஒரு மனிதன் வெறுக்கத்தக்க ஒரு செயல்தான். ஒரு சாதாரணமாக ஒரு அருந்தக்கூடிய
ஏதேனும் ஒரு பானத்திலும் கூட சரியான சுவை இல்லை என்றாலோ, அல்லது ஒரு கசப்பு இல்லை என்றாலோ, அல்லது ஒரு காரம் இல்லை என்று சொன்னாலும் கூடி மனிதன் அதை ஒதுக்கி வைத்து விடுவாங்க. உப்பு இல்லை இப்படி என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அல்லது அந்த உணவு தட்டிலே ஏதேனும் ஒரு ஈ விழுந்தாலும் கூட, இல்லை ஒரு எறும்பை பார்த்தாலும் கூட, என்னடா இதை சாப்பிட்றமே அருவருப்பா இருக்கே, இல்லை ஒரு பூச்சி விழுந்து கிடக்கே, இது எப்படி நான் சாப்பிடுவேன் என்று தூய்மையை பார்க்கக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமையில் அந்த தூய்மையை பார்க்க முடியாது. நரக வேதனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவரோட வியர்வை அருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அருவருப்பான ஒரு சூழ்நிலை. அதே போல சீல் என்று சொன்னால் ஒரு புண்ணை பார்த்தாலே பார்க்க வேண்டாம் சொல்லி தலையை திருப்பி கொள்ளக்கூடியவர்கள். அவர் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த சீலிருந்து வடியக்கூடிய அந்த புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீலை அருந்த சொன்னால் நிச்சயமாக எப்படி அருந்துவார்கள். அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு தண்டனையா இருக்கும். இதை சாதாரணமா பார்க்காமல் எந்த அளவுக்கு இது கொடுமையான ஒரு தண்டனையா இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக இந்த போதை என்பதை, எந்த ஒரு போதை தரக்கூடியதும் தடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து படைத்த இறைவனை நோக்கி செல்வதுதான் இறைவனுடைய அமைதி. இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதியை ஏற்றுக்கொள்வதுதான் நிச்சயமாக உண்மையான அமைதியாக இருக்கும். இந்த போதையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்துமே, இந்த போதையின் பாதையில் கிடைக்கக்கூடிய அனைத்துமே நிச்சயமாக நிரந்தரமானது கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதியை நிரந்தரமானது. அத்தகைய அமைதியை தேடி பள்ளிகளிலும் படைத்த இறைவனை தேடியும் செல்லக்கூடிய வரிசையிலே நாம் பள்ளிவாசல்களை நோக்கி செல்ல வேண்டும். பள்ளிவாசலில் நமக்கு அமைதி இருக்கிறது, அந்த அமைதியின் இல்லத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற குணாதிசயம் வந்தால் மற்ற எந்த போதைக்கும் அடிமையாக மாட்டாங்க. வேற எந்த ஒரு போதைகளாக இருந்தாலும், உறக்கம் என்கின்ற போதையாக இருந்தாலும் சரி, செல்வம் என்கின்ற போதையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏனும் தேடல்களாக இருந்தாலும் சரி, படைத்தீரவன் அதை மாற்றி நமக்கு ஒரு பெரிய வெற்றியை, அவனின் பக்கம் செல்லக்கூடிய வெற்றியை கொடுப்பான். அத்தகைய வெற்றி அடையக்கூடிய நல்ல ஒரு வரிசையிலே உங்களையும் என்னை வள ரஹ்மான் ஆக்கிரவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.